பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இன்று 44ஆம் ஆண்டு விழா. இது ஓர் குழந்தைகள் விழாவும் கூட. இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், சான்றோர் பெருமக்கள், பெற்றோர்கள், குழந்தை செல்வங்கள் யாவரையும் இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம். இன்றைய விழா 2 பிரிவுகளாக அமைக்கப்பட்டுள்ளது. முதல் பிரிவில் கலை நிகழ்ச்சியும், 2ஆம் பிரிவில் நூல் வெளியீடு, மலர் வெளியீடு, நினைவு கேடயம் வெளியீடு, வாழ்த்துரைகள் இடம்பெற உள்ளன. அதற்கு முன் எமது பார்க்கடல் சிறுவர் சங்கம் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. குழந்தைகள் சிறந்தால் குவலயம் சிறக்கும். ஆம், குழந்தைகள் சிறந்தால் குவலயம் சிறக்கும், இந்த உலகமே சிறக்கும் என்பதே எமது சங்கத்தின் ஆணிவேர் கொள்கை. நாளைய நாட்டை ஆளவிருக்கும் இன்றைய குழந்தைகளுக்கு பள்ளிப்பாட நூல்களின் எல்லையை தாண்டி அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்வியலுக்கு அடிப்படை தேவையான பல கருத்துக்களை ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகளில் சிறு சிறு நிகழ்ச்சி வாயிலாக பாடல், பேச்சு, விடுகதை, நினைவுத்திறன், வானொலி பங்கேற்பு என அமைத்து அவர்கள் உள்ளம் தேசியம், ஆன்மீகம், சமூகம் தழுவிய அடிப்படை கோட்பாடுகளில் செழுமையாகும் வகையில் இயங்கி வருகிறோம். எதிர்காலம் இனிய நமது குழந்தைகளே என்ற வரிக்கு ஒப்ப செயல்பட்டு வரும் எமது பார்க்கடல் சிறுவர் சங்கத்தின் 44வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து அதனை தலைமை தாங்கி நடத்த உள்ள பேராசிரியர் முனைவர் திரு டி. ராஜகோபாலன் அவர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள எமது பேட்ரன் டாக்டர் சீனிவாசன் அவர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்கள் பார்க்கடல் சிறுவர் சங்கத்திற்கு இப்பொழுது புதிதாக கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வானொலி பேரவை சார்ந்த எமது செயலாளர் திரு S.A. பலராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதையே ஒரு அழகான பாட்டா இந்த குழந்தைகள் எல்லாம் பாட போறாங்க. கேட்போமா? பார்க்கடல் சிறுவர்கள் நாங்கள். நாளைய நாட்டை தாம் தான் ஆளப்போகிறோம் என்ற தெளிவான சிந்தனையுடன் நேர்கொண்ட பார்வையுடன் செல்லும் பொழுது பேரானந்தமே. கோலை எடுத்து வாங்களடி. கொடுங்கடி குழந்தை தினத்தை கொண்டாடி உள்ள குதூகலமும் கொள்ளுங்கடி. கோலை எடுத்து வாங்களடி வண்ண மாலை போலவே கூடுங்கடி. குழந்தை தினத்தை கொண்டாடி உள்ள குதூகலமும் கொள்ளுங்கடி. நாளைய நாடும் நம்மதடி, அதை ஆளும் பொறுப்பும் நம்மதடி.
நாடு சிறக்க வேணுமடி அது பாடுபட்டால் வந்து கூடும். நாளைய நாடும் நம்மதடி அதை ஆடும் பொறுப்பும் நம்மதடி. நாடு சிறக்க வேணுமடி அது பாடுபட்டால் வந்து கூடுமடி. நல்ல குணங்கள் தங்கமடி அடி தங்கமே இது சின்னமடி. தங்க தமிழ் பாடுங்கடி தமிழ் மண்ணின் பெருமை. நல்ல குணங்கள் தங்கமடி அடி தங்கமே இது சின்னமடி. தங்க தமிழ் பாடுங்கடி தமிழ் மண்ணின் பெருமை போற்றுங்கடி. காந்தி வழியை கற்போமடி சாந்தி நெறியில் நிற்போமடி. ஒற்றுமை வாழ்வி வேணுமடி அதை போற்றும் வழியில் வாழுங்கடி. தமிழ் எப்படி வளரும்? தமிழ் என்ன செடியா வளர்க்கறதுக்கு? தமிழை எப்படி வளர்க்கறது? நம்ம எல்லார்கிட்டையும் தான் அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா? வாயில தமிழை எப்படி ஊட்டுறது? ஊட்ட முடியுமா? ஓ, குட்டி குட்டி பாடல்களாக ஊட்டி விடலாம். குட்டிகளின் செவிகளிலே பாடல் வடிவத்தில் ஊட்டினால் அவர்களுக்கும் சுவையாயிருக்கும், தமிழும் வளரும். இப்போது பாருங்கள், குழந்தைகள் நதி, மழை, பந்து, பறக்கும் பலூன், பறவை என பல பல பாடல்களை பாடப்போகிறார்கள். வாருங்கள், கேட்டு மகிழலாம். அழகு நதி, பாரத நாட்டின் பெருமை நதி, பாரோர் போற்றும் புனித நதி, எங்கள் நாட்டு கங்கை நதி, என்றும் வற்றா அழகு நதி, பாரத நாட்டின் பெருமை நதி, பாரோர் போற்றும் புனித நதி, வளமை வளர்க்கும் விந்தை நதி, அளவில் நீண்ட அகன்ற நதி, காண காண இனிய நதி, குளித்து கழிக்க புண்ணிய நதி, வளமை வளர்க்கும் விந்தை நதி, அளவில் நீண்ட அகன்ற நதி, காண காண இனிய நதி, குளித்து கழிக்க புண்ணிய நதி. எங்கள் நாட்டு கங்கை நதி, என்றும் வற்றா அழகு நதி, பாரத நாட்டின் பெருமை நதி, பாரோர் போற்றும் புனித நதி. பந்து குதித்ததாம், குதித்து குதித்து ஓடுதாம், எட்டி எட்டி தட்டிட எகிரி எகிரி குதித்ததாம், கால்கள் இன்றி குதித்ததாம், கண்கள் இன்றி உருளுதாம், வார்கள் இல்லா பட்டமாய் உயர்ந்து உயர்ந்து போகுதாம், இந்த பந்தை போலவே இந்த உலகம் முதலுதாம், இந்த உலக பந்தையே உருள வைத்தோர் எவரோதான். வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, கற்றதினால் ஆய பயனின்குள் வாளறிவன் நற்றால் தோளாயினில், மணர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் வினர்மிசை நீண்டு வாழ்வார், பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்த்தீர் ஒழுக்கம் நெறி நின்றால் நீண்டு வாழ்வார். எங்கள் வீட்டிலே அது எட்டி எட்டி என்னை பார்க்கும் ஜன்னல் வழியிலே, குட்டி போட்ட குண்டு பூனை எங்கள் வீட்டிலே அது எட்டி எட்டி என்னை பார்க்கும் ஜன்னல் வழியிலே, மியாவ் 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 என்று சத்தம் மெல்ல கேக்குது, அது பால் கேங்கும் குழந்தை குரல் போல இருக்குது, மியாவ் 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 என்று சத்தம் மெல்ல கேக்குது, அது பால் கேங்கும் குழந்தை குரல் போல இருக்குது. அம்மா அம்மா பாவம் பூனை அங்கே பாருங்க, நம்ம வீட்டு பாலை அதற்கும் கொஞ்சம் தாருங்க. அம்மா அம்மா பாவம் பூனை அங்கே பாருங்க, நம்ம வீட்டு பாலை அதற்கும் கொஞ்சம் தாருங்க. கூட்டம்
அங்கே போகும் அழகு பாருங்க, போகும்போது நீலவானம் பின்னால் தெரிய பாருங்க, பருந்து ஒன்று மேகம் நடுவே புகுந்து பாய பாருங்க, இறக்கை இரண்டில் அசைவும் இல்லை லேசாய் மிதந்து போகுது, பார்க்க பார்க்க மேகம் கூட்டம் பலவாய் உருவம் கொள்ளுது, பாயும் சிங்கம் புலியும் யானை புள்ளிமானும் தெரியுது, இந்திய நாடு போல கூட இனிய வடிவம் வந்தது, இந்த வடிவம் வந்தபோது தேசிய கீதம் கேட்டது, கீதம் கேட்ட நானும் நின்று கொடி வணக்கம் செய்தேனே, என்னை கண்ட அருகில் பலரும் என் போல் வணக்கம் செய்தாரே. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். அதில் நடக்குதாம் சர்க்கஸ் நாமகிழ, நகரத்தின் நடுவே கூடாரமாம், அதில் நடக்குதாம் சர்க்கஸ் நாமகிழ, சக்கரம் உருட்டுது குட்டி யானை, புது பத்திரம் உடுக்குது குரங்கு மாமா, சக்கரம் உருட்டுது குட்டி யானை, புது பத்திரம் உடுக்குது குரங்கு மாமா, குண்டெலி குதித்து கூத்தாட அதை வண்டியில் இழுக்குது பூனையார், குண்டெலி குதித்து கூத்தாட அதை வண்டியில் இழுக்குது பூனையார், மயில்கள் ஆடுது சிறு நடனம் அதில் மயங்கி பாடுது கழுதையார், மயில்கள் ஆடுது சிறு நடனம் அதில் மயங்கி பாடுது கழுதையார், மோட்டார் ஓட்டுது கருங்கரடி அதில் ஆட்டம் காட்டுது ஆமையார், மோட்டார் ஓட்டுது கருங்கரடி அதில் ஆட்டம் காட்டுது ஆமையார், குதிரை ஓட்டுது குரங்கண்ணா அதில் குதித்து ஏறுது முயல் குட்டி, குதிரை ஓட்டுது குரங்கண்ணா அதில் குதித்து ஏறுது முயல் குட்டி, நெருப்பு வளையம் நடுவினிலே ஒரு வரிப்புலி பாய்ந்து வருகுது, நெருப்பு வளையம் நடுவினிலே ஒரு வரிப்புலி பாய்ந்து வருகுது, உருமும் சிங்கம் ஒரு பக்கம் கொடும் சிறுத்தை பொறுமல் மறுபக்கம், உருமும் சிங்கம் ஒரு பக்கம் கொடும் சிறுத்தை பொறுமல் மறுபக்கம், நடுவே ஆடும் நின்றிடவே அவை படுத்து வணக்கம் செய்தனவே. பெயர் என்ன? கண்மணி கண்ணா, கண்மணி கண்ணா, புண்ணிய புதல்வரை தேடுகின்றேன், நானும் புண்ணிய புதல்வரை தேடுகின்றேன். மின்மினியக்கா, மின்மினியக்கா, புண்ணிய புதல்வரின் பெயர் என்ன? அந்த புண்ணிய புதல்வரின் பெயர் என்ன? கண்மணி கண்ணா, கண்மணி கண்ணா, புன்னகை முகத்தை தேடுகின்றேன், நானும் புன்னகை முகத்தை தேடுகின்றேன். மின்மினியக்கா, மின்மினியக்கா, புன்னகை அரசர் யாரக்கா? அந்த புன்னகை அரசர் யாரக்கா? கண்மணி கண்ணா, கண்மணி கண்ணா, அன்பின் வடிவத்தை தேடுகின்றேன், நானும் அன்பின் வடிவத்தை தேடுகின்றேன். மின்மினியக்கா, மின்மினியக்கா, அன்பின் வடிவம் யாரக்கா? அந்த அன்பின் வடிவம் யாரக்கா? கண்மணி கண்ணா, கண்மணி கண்ணா, இந்திய தாயின் இதயம் எங்கே? நம் இந்திய தாயின் இதயம் எங்கே? அக்கா, இதோ இந்திய தாயின் இதயம். மின்மினியக்கா, மின்மினியக்கா, இந்திய தாயின் இதயம் எங்கே? நம் இந்திய தாயின் இதயம் இங்கே, நம் சத்திய புதல்வன் காந்தி மகான். கண்மணி கண்ணா, கண்மணி கண்ணா, இவரை தானே தேடுகின்றேன், நானும் இவரை தானே தேடுகின்றேன்.
சத்திய புதல்வா சத்திய புதல்வா இந்திய நாட்டில் பிறந்திடுவி மீண்டும் இந்திய நாட்டில் பிறந்திடுவி ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம். கொள்ளாமல் கதை கூறல் அதிலும் கலந்து கொள்ளாமல் சில சிறுவர்கள் ஏதாவது செய்து கொண்டிருப்பார்கள். அதில் ஹரிஷ் கிருஷ்ணா எனும் சிறுவன் எப்பொழுது பார்த்தாலும் ஓவியமே போட்டு கொண்டிருப்பான். அப்பொழுது நான் அவனை கண்டிப்பதில்லை. சரி, அவனுக்கு ஓவியக் கதைகள் விருப்பம் இருக்கிறது, செய்யட்டும் என்று விட்டுவிடுவேன். இப்பொழுது அவன் ஏராளமான ஓவியங்களை போட்டிருக்கிறான். ஒரு மாதம் முன்பு அவன் போட்ட ஓவியம் சிறுவர் மணிகளையும் இடம்பெற்றுள்ளது. இப்பொழுது சமீப காலமாக அவன் போட்ட ஓவியங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து நமது அவையோருக்கு காட்டலாம் என்று கொண்டு வந்திருக்கிறான். அவன் இப்பொழுது காட்டுவான். அவற்றில் ஒரு ஓவியம் மிகச் சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த ஓவியம் இது என்னவென்றால், இதை பார்த்தது நான் அசந்து விட்டேன். உங்களுக்கு அங்கிருந்து பார்த்தால் தெரியாது. ஆகாயத்திற்கு ஒரு மனிதன் இங்கிருந்து டார்ச் லைட் அடித்து பார்க்கிறான். நாம் டார்ச் லைட் அடித்து இருட்டில் உள்ள பொருள்களைத்தான் தேடுவோம். ஆனால் இந்த சிறுவன் ஒரு நல்ல பவர்ஃபுல் டார்ச், அது என்ன பியாண்டு எனிதிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பவர்ஃபுல் டார்ச்சை வச்சு ஆகாயத்தில் உள்ள கோள்களை ஆராய்வது போன்ற ஒரு எஃபெக்ட் இதில் கொண்டு வந்திருக்கிறான். அவனை பாராட்ட. மற்ற ஓவியங்களை நீங்கள் காணலாம். மிக அருமையாக நல்ல கற்பனை திறன் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எதிர்காலத்தில் ஒரு நல்ல ரவிவர்மா போல் ஆகக்கூடிய ஒரு ஆளுமையை இவன் பெறுவான் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். இப்போ வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு வந்து சில தயாரிப்புகள் போயின்னு அதுக்குள்ள நான் சின்ன விஷயம் சொல்கிறேன். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி இந்த ப்ரோக்ராம் 2-3 இடத்துல கொடுத்துருக்கோம். திருப்பியும் இந்த ப்ரோக்ராமை ரிவைவ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறோம். ஸோ அதில் நிறைய ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லான வரிகள் கொண்ட பாடல்கள் இருக்குது, பல கேள்வி பதில்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுக்குள்ளே குவிஸ் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அதில் கேள்வி பதில்கள் இருக்குது. எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப உன்னிப்பாக வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான விண்ணப்பம். இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். நம்மளுடைய அலைக்கடலை பற்றின நிகழ்ச்சி. எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கவனித்து பார்க்கணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான விண்ணப்பம். மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, காலை நினைச்சா தான் நல்லா இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? அந்த கடலையே இங்கே கொண்டு வந்துடுவோம். அட, இதோ கடல் வந்தாச்சு. வா சாரதா, வா கிருத்திகா, வா ஹரிதா, வா அஜீஷ். என்ன நீ ரொம்ப நேரமா நீலக்கடலையே பார்த்துட்டே இருக்க? ஆமாம் சாரதா, இதோ பாருங்க அந்த நீலக்கடலை. எவ்வளவு விதவிதமான அலைகள், அதுவும் ஓயாத அலைகள். நமக்கு களைப்பு வந்தா ஓய்வு எடுக்கிறோம், படுக்கிறோம், தூங்குறோம். ஆனா இந்த கடல் ஒரு வினாடி கூட ஓய்வே இல்லாம ஆடிக்கிட்டே இருக்கு. எப்படி? கடலுக்கு ஓய்வே இல்லையா? நல்ல சந்தேகம்தான். ஒன்று செய்வோமா? இந்த கேள்வியை கடலிலுமே கேட்போமா? கேட்டா பதில் கிடைக்குமா? கடல் பேசுமா என்ன? அதென்ன, கேட்டுதான் பார்ப்போமே. அலை கடலே, அலை கடலே, அலைகளாகி ஆடுவதே, மலை போல மலை போல எழுந்தடங்கி ஓடுவதே. அலை கடலே, அலை கடலே, அலைகளாகி ஆடுவதே, மலை போல மலை போல எழுந்தடங்கி ஓடுவதே. ஏய், இங்க பாரு, கடல் பதில் சொல்லாம பேசாம இருக்கு. கடல் போய் எப்படி பேசும்? வாங்க போகலாம். சிறுமிகள்,
பாருங்க கடல் தேவதை கடல் தேவதை. நீ ஆமா கடல் தேவதை. நான் தான் கடல் தேவதை. இதோ என் பதில். சின்னஞ்சிறு தம்பிகளே, சிங்கார தங்கைகளே, என் நாட்டம் ஏனென்று இங்குமக்கு இயம்பிடுவேன். உலகெல்லாம் உவகை பெற உழைக்கின்ற உள்ளத்தால் நலத்துடனே நான் நிலத்தில் அலைகளாகி ஆடுகிறேன். மழை பொழிய நீர் தருவேன், மனிதருண்ண உப்பாவேன். மரக்கலங்கள் சென்றிடவே நல்வழியும் நானாவேன். பளபளக்கும் பவழங்கள் விளைந்திடவே நிலமாவேன். மினுமினுக்கும் மீன்களினம் விளையாட இடமாவேன். சந்திரனும் கதிரவனும் உன்னிடமா உதிக்கின்றாய். சந்தேகம் தீர்ந்திடவே உன்னிடையை உரைத்திடுவாய். சந்திரனும் கதிரவனும் என்னிடமே எழுவதில்லை. உலகமெல்லாம் உருளுவதால் உண்டாகும் தோற்றமதே. உலகமெல்லாம் உருளுவதால் உன்னுருவம் உடையாரோ. உலகுடனே உள்கடலே உன்னிடையை உரைத்திடுவாய். உலகமெல்லாம் உருண்டாலும் உடையாமல் உருண்டிடுவேன். உலகாலும் ஒரு தெய்வம் உண்டிங்கு உணர்வீரே. ஆம், கடலே காற்றை பரப்புகிறது. விரைந்து சுழலும் பூமி பந்தின் பள்ளங்களிலே தேங்கியிருக்கும் கடல் நீர் அந்த சுழற்சியிலே தலைகீழாய் கவிழ்ந்து திசைவெளியில் ஏன் சிதறிப் போய்விடவில்லை? கடல் பெரிய ஏரி, விசாலமான குளம், பெருங்கிணறு. கிணறு நம் தலைமேல் ஏன் கவிழவில்லை? அது பற்றியே கடலும் கவிழவில்லை. மலை நம் தலைமேல் புரளவில்லை. கடல் நம் தலைமேல் கவிழவில்லை. ஊர்கள் கலைந்து போகவில்லை. இக்தெல்லாம் பராசக்தி நானே, பராசக்தி நானே. ஆம், இந்த பாரதியின் கூற்றை நன்கு கூறினாய். வட்ட நிலா வந்ததுமே கட்டற்று கழிப்பதுமே மட்டற்ற மகிழ்ச்சியுடன் எட்டி எட்டி எழும்புவது. வட்ட நிலவின் ஒளிதனிலே பட்டு மேனி பளபளக்க மட்டற்ற மகிழ்ச்சியுடன் எட்டி எட்டி எழும்பிடுவேன். உன்னுடன் நீல நிறம் கொண்டதேனோ புலிகடலே, உன்னுடைய விடைதனையே உரைத்திடுவாய் உவர்கடலே. நீல நிற விண்ணினது நீல நிறம் பட்டிடவே கோலவண்ண நீலம்தான் கொண்டதுவே என்னுடலே. ஆனால் என்ன? இத்தனை பெருமை இருந்தும் கடலே பித்தனை போல பொல்லாமையோ? பொல்லாமையா? புரிந்தோ நானா? எல்லாம் புரிய எடுத்துச் சொல்வாய். வீரிட்டு எழுந்தது ஏன்? நீ விண்முட்ட சீறியது ஏன்? வெறிகொண்ட வேங்கையாய் உன் நீலலைகள் மாறியது ஏன்? ஆம், கட்டிடங்கள் உடைத்தாய், குடிசைகள் அழித்தாய், எட்டிடும் எவற்றையும் உணவாக்கி மகிழ்ந்தாய். கோர தாண்டவமாடி குடித்தாய் நீ பல்லுயிர். சோக கடலில் எம்மை நீ சிக்க வைத்து சிரித்தாய். புவியின் பெரும் பங்கில் புகுந்திருக்கும் மானவமோ தகுமோ? உனக்கு இது தகுமோ? பதில் சொல், பதில் சொல். குற்றம் கூடி சுமைத்தவீர், குற்றம் கோடி சுமத்தியவரே, சற்று கேட்பீர் செவிமடுத்தே. சுனாமி பற்றி சுட்டியோரே, சுயமாய் கொஞ்சம் சிந்திப்பீரே.
ஆழிப் பேரலையாய் நானாக வாழும் மனிதர் நீர்தாம் காரணம். எப்படி காரணம்? மரங்கள் அழித்தீர், மலைகள் அழித்தீர், கானகம் அழித்தீர், கழனி அழித்தீர், ஓடை அழித்தீர், ஓங்கும் வீடமைத்தீர், ஏரி அழைத்தீர், அணைகள் விடுத்தீர், மாறி நீரை வீணும் அடித்தீர், என்னில் கலக்கும் எல்லா நதியும் விடத்தை ஏந்தி வரவும் செய்தீர். இது மட்டுமா? மண்ணில் 1000 துளைகள் செய்தீர், மணமகள் சிதைத்தே மனமும் மகிழ்ந்தீர். எத்தனை காலம் புவியும் பொறுப்பாள், சித்தம் கலங்கி சீற்றம் கொண்டாள், எரிமலை யானாள், பனிமலை கரைத்தாள், அடித்தளம் மசைத்தாள், என்னையும் புரட்டினாள். புரண்ட நான் தடுமாறி பாழ் சுனாமியானேன். புரிந்ததா சிறுமிகாள்? பழி எனக்கோ இது தகுமோ? கடலம்மா கடலம்மா, நீ கூறியதும் மெய்யம்மா, இடர்களெல்லாம் எம்மாலே, எம்மை நீ மன்னியும் அம்மா. மன்னிக்கின்றேன், ஆனால் என் மனத்தாசை ஒன்று உள்ளது. சொல்லுங்கள் கடலம்மா, சொல்லுங்கள். நாளும் என்னுள் அசுத்தங்கள் நாடி வந்து கரைகின்றது. தாழாமல் தவிக்கின்றேன், தடுப்போரின்றி வாழ்கின்றேன். தூய்மை பற்றி அறிவுரைப்பா தெருவெங்கும் பாடிடுவீர். ஆய்ந்து அதனை மனிதரெல்லாம் தூய்மை வழி போற்றட்டும். நன்று கடலம்மா, நன்று நம் கூற்று. இன்றே இவ்விடமே எம் பால் இசைக்கின்றோம். ஓ, எங்கே பாடுங்கள் பார்க்கலாம். அசுத்தம் என்பது மடமையடா, பரிசுத்தம் என்பது உடமையடா. அசுத்தம் என்பது மடமையடா, பரிசுத்தம் என்பது உடமையடா. இதிலும் தூய்மை, எதிலும் தூய்மை, இதுவே இந்திய இலக்கடா, இதுவே இந்திய இலக்கடா. அசுத்தம் என்பது மடமையடா, பரிசுத்தம் என்பது உடமையடா. தூய்மை தூய்மை என கூவி தொல்லையாவையும் தீர்த்திடு, தூய்மையில்லாத தொடர்ந்திடு, தொடரும் இனத்தை காத்திடு. அசுத்தம் என்பது மடமையடா, பரிசுத்தம் என்பது உடமையடா. வீட்டிலும் தூய்மை, நாட்டிலும் தூய்மை, என்றே நாளும் என்னடா, என்றே நாளும் என்னடா. அசுத்தம் என்பது மடமையடா, பரிசுத்தம் என்பது உடமையடா. வாய்மை ஒழுக்கம் அழகுமே, தூய்மை தாயின் சேரா, தூய்மை தாயின் சேரா. அசுத்தம் என்பது மடமையடா, பரிசுத்தம் என்பது உடமையடா. என்ன தூய்மை, செயலில் தூய்மை, என்றும் தருமே வெற்றியடா, என்றும் தருமே வெற்றியடா. அசுத்தம் என்பது மடமையடா, பரிசுத்தம் என்பது உடமையடா. இந்திய நாட்டை இந்த வழியில் ஈடில் அசிகரம் ஏற்றடா. விந்தைய பைகள் வீரைந்திடவே விண்ணை எட்டும் நம் புகழடா. அசுத்தம் என்பது மடமையடா, பரிசுத்தம் என்பது உடமையடா. பரிசுத்தம் என்பது உடமையடா, பரிசுத்தம் என்பது உடமையடா. ஆஹா, அற்புதம் அற்புதம். இன்னுமோர் இனியப்பா எம் செவிக்கு இசைப்பீர். இன்று நம் வாழ்விலே அறிவியலே ஆட்சியாம். இவ்வறிவியலை நம்மோர் அறிந்திடவே பா தொடுப்பீர். ஓ, அறிவியல் பாவும் அறிவும் யாவும். ஈடிலா புவி ஒன்று ஆக்குவோம், கேடிலா அறிவியலை போற்றுவோம். உலகமேற்றமாக உயிர்கள் இன்பமாக என்றும் வழிகாட்ட அறிவியலை வணங்குவோம். ஈடிலா புவி ஒன்று ஆக்குவோம், கேடிலா அறிவியலை போற்றுவோம். ஞானிகளிலே ஒரு வகையாய் தோன்றினார், அந்த ஞானியரே அறிவியலை வழங்கினார். மனித இனமாட்சியே புனிதர் அவர் காட்சியாம், என்றும் அழியா அறிவியலே அவர் தேசியாம். ஈடிலா புவி ஒன்று ஆக்குவோம், கேடிலா அறிவியலை போற்றுவோம். தீமை சூழும் சூழ்நிலைக்கு பல வழி, அவை தீர்த்து உய்ய அறிவியலே நல்வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்றுதான் அறிவியலோடு நாமும் இணைந்து பாடுவோம். ஈடிலா
அறிவியலை போற்றுவோம். அலையாகும் புதிய இடர் வந்திடலாம், அறிவியலானவை அழிதலை காணலாம். இந்த ஒளி காணலாம், காட்டும் வழி போகலாம், நாளை வல்லரசும் நமக்காக உருவாகலாம். ஈடிலா புவியொன்று ஆக்குவோம், கேடிலா அறிவியலை போற்றுவோம். கேடிலா அறிவியலை போற்றுவோம். கேடிலா அறிவியலை போற்றுவோம். சபாஷ் சபாஷ், அற்புதப்பா இசைத்தீர். என் ஆசிகள் 1000 உமக்கே. சற்று பொறும் சிறுமீர்கள், சந்திக்கின்றேன் சில வினாடிகளில். இந்த கடலம்மா. உற்ற செய்தி இசைத்தவரே, பெற்றிடுவீர் எம் பொன்முத்தை. கடலே உவர் கடலே உணர்ந்தோமே உன் பெருமை. வந்தனமே வந்தனமே வாழ்த்திடுவாய் வருகின்றோம். வாழ்த்திடுவாய் வருகின்றோம். வாழ்த்திடுவாய் வருகின்றோம். எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. உலகினை பாய்போல் கொண்டவன் நீ ஸ்ரீமன்னாராயணா, அன்று உரலுடன் நடந்த கண்ணனும் நீயே ஸ்ரீமன்னாராயணா. கிருத்திகா, ஹரிதா, அபிநயா, சுகந்த், அத்யுஷ், ஹாசினி, சாய்ஸ்ரீ, மாஹி விட்டல், மாஹி விட்டல் வா, அபினவ், மோத்ராம், அஸ்வின், ஹேமச்சந்திரன், கிருவி, ஹரிஷ் கிருஷ்ணா, தாரகேஷ், தேஜஸ் பரத்,